கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு புதிய பாடத்தொடரை நாம் ஆரம்பிக்க போகிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். த ஜஸ்ட் ஷல் லிவ் பை ஃபெய்த் என்ற தொடர். இதில் இன்றைக்கு விசுவாசத்தின் மேன்மை, த எக்ஸலன்சி ஆஃப் ஃபெய்த் என்ற தலைப்பில் ஒரு பாடத்தை படிக்க போகிறோம். கிறிஸ்தவத்தை புரட்டி போட்ட வசனம், கிறிஸ்தவத்தில் புரட்சியை புறப்பட பண்ணின வசனம் எது என்றால் ரோமர் 1 அதிகாரம் 17 வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். இதை நாம் பல முறை கேட்டிருக்கிற, பாராமல் சொல்லி இருக்கிற வசன வரிதான். ஆனால் நம் வாழ்வில் அதன் அர்த்தம் புரிந்து அற்புதத்தை கண்டோமா? ஒரு சாதாரண கத்தோலிக்க துறவி ரோமர் கலாத்தியர் நிருபங்களை படித்து ஆய்வு செய்து 95 கொள்கை வரிகளை வரிசைப்படுத்தி ஜெர்மனியில் விட்டன்பர்க் ஆலய கதவில அக்டோபர் 31 1517 அவர் ஆணி எடுத்து மாட்டினார். யாரது? மார்ட்டின் லூத்தர் என்று நாம் அறிவோம். அப்பொழுது அவர் ஆணி அடித்து அந்த 95 கொள்கைகளை மாட்டினாரே, அந்த செயல் எல்லாருக்கும் அற்பமாகத்தான் தெரியுது. ஏதோ ஒரு மனுஷன் வந்தா ஒரு ஆணி அடிச்சுட்டு போறான் அப்படின்னு நினைச்சாங்க. அன்றைய காலகட்டத்தில் போப்பாக இருந்த போப் 10ஆம் லியோ, அவருக்கும் கூட இது ஒன்றும் பெருசா தெரியல. இது ஏதோ அந்த துறவிகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சச்சரவு, ஏதோ கொஞ்சம் பேசிக்கிட்டு ஆணி அடிச்சு போயிட்டார் அவர் லூத்தர் அப்படிதான் நினைச்சாங்க. லூத்தரும் கூட அவர் செய்த அந்த செயலை அவர் பெருசாலாம் நினைக்கல. ஏதோ பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது, ஒரு பெரிய புரட்சி உண்டாக போகிறது என்று மார்ட்டின் லூத்தர் கூட தெரியாது. ஆயினும் அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு அவர் ஆணி அடித்து இன்றைக்கு 508 ஆண்டுகள் ஆகிவிட்டன. லூத்தர் 95 கொள்கைகளை ஆணியடித்த செயலால் கிறிஸ்தவம் மட்டுமல்ல, மேற்கத்திய கலாச்சாரமே, ஏன் இந்த முழு உலகமே ஒரு பெரிய திருப்பு முனையை கண்டிருக்கிறது. ஒரு தனி மனிதன் மனசாட்சியின் சுதந்திரத்துடன் ஒரு பெரும் அமைப்புக்கு எதிராக, அதாவது மார்ட்டின் லூத்தர் ஒரு மாபெரும் அமைப்பான கத்தோலிக்கத்திற்கு எதிராக துணிந்து நின்றான். அவனது செயல் அவனையும் அறியாமல் புரட்சி கிறிஸ்தவத்தை, புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டியை உருவாக்கியது. அதனால தான் இன்னைக்கு மார்ட்டின் லூத்தருக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் சொல்லுவாங்க. என்ன பேர் தெரியுமா? மேன் ஆஃப் த மில்லேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன் ஆஃப் த மில்லேனியம், 1000 ஆண்டுகளின் மனிதன். இப்போ கிட்டத்தட்ட அவர் அந்த செயலை செய்து ஒரு 500 ஆண்டுகள் தாண்டிருச்சு. இன்றைக்கும் மார்ட்டின் லூத்தர் நினைவு கூறப்படுகிறார். ஆண்டுடைய வருகை தாமதிக்கிற வரைக்கும் இந்த உலகம் இருக்கும் என்று சொன்னால் மார்ட்டின் லூத்தர் என்றுமே நினைவு கூறப்படுவார். அதனால தான் அவர் சொல்றாங்க, மார்ட்டின் லூத்தர் வாஸ் நோன் as the man of the millennium, 1000 ஆண்டுகளின் மனிதன் என்று அவரை சொல்லுகிறார்கள். பெரியமானவர்களே, படிக்கலாமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, எத்தனையோ வருஷங்களாக இந்த வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். அந்த வசனத்தை ஆரம்பித்தா முடிச்சிருவோம். ஆனால் அதன் அர்த்தத்தை நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ள, அந்த வசனத்தை ஒரு புதிய பார்வையோடு இன்றைக்கு நாங்கள் பார்க்க, ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கின அந்த வசனம் என்ன என்பதை புரிந்து எங்கள் வாழ்க்கையில் இந்த புரட்சி உண்டாக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். ஆவியானவர்களோடு பேசுவீராக. அடியானை மறைத்து தேவன் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 4 திசைகளிலும் செல்ல வேண்டிய வசனம், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பைபிள் இந்த வசனம் 4 தடவை இருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசன வாக்கியமே லூத்தருக்குள்ளிருந்து 95 கொள்கைகளை ஊற்றாக புறப்பட பண்ணியது. 95 கொள்கைகள் என்ன அப்படின்னா, எதெல்லாம் தப்பு, கத்தோலிக்கத்தில் எந்தெந்த காரியங்கள்லாம் தவறாக இருக்கிறது, பைபிள் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு 95 பாயிண்ட்டுகளை, 95 கொள்கைகளை அவர் எழுதி ஆணி அடித்து மாட்டினார். அந்த 95 கொள்கைகள் என்னென்ன என்னைக்கா படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு ஆங்கிலத்தை அனுப்புகிறேன், தமிழில் இல்லை.
ஆங்கிலத்தில் அனுப்புகிறேன், நீங்கள் படித்து பாருங்கள். அந்த 95 கொள்கைகள் என்னென்ன என்பதை அவர் வேதாகமத்தின் அடிப்படையில் அவர் ஆணி அடித்தார். அந்த கொள்கைகளை அவர் உள்ளத்தில் புறப்பட பண்ணின வசனம் ரோமர் 1:17. Night and day I pondered, I saw the connection between the justice of God and the statement that the just shall live by faith. Then I grasped that the justice of God is that righteousness. இரவும் பகலும் நான் தியானித்தேன். தேவனுடைய நீதிக்கும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வாக்கியத்திற்கும் இடையிலான தொடர்பை, இணைப்பை நான் கண்டேன். பின்னர் புரிந்து கொண்டேன், தேவனுடைய நீதிதான் அந்த நீதி என்று. வசனத்தை பாருங்களேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்ற. என்ன அப்படின்னு நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நீதி மற்றும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வாக்கியத்துக்கும் இடையிலான தொடர்பை நான் காண இரவும் பகலுமாக தியானம் செய்தேன். பின்னர் தேவனுடைய நீதிதான் அந்த நீதி என்பதை புரிந்து கொண்டேன் அப்படின்னு மார்ட்டின் லூத்தர் எழுதுறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, சரிங்களா? போக போக புரியும். ரோமர் 1:17 இந்த ஒரு வசனம் தான் லூத்தருக்கு மறுபிறப்பை கொடுத்த வசனம், கிறிஸ்தவத்தின் போக்கை திருப்பிவிட்ட வசனம். இதுதான் ரோமர் 1 16-17 வசனங்களை வாசிக்கலாமா? ரோமர் 1 16 மற்றும் 17 வசனங்கள் சொல்லுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. எது? கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது. சரிங்களா? 17 வசனம் நாம் படித்தோம். யாருடைய நீதி சுவிசேஷத்தில் வெளிப்படுகிறது? 17 வசனம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களே, யாருடைய நீதி சுவிசேஷத்தில் வெளிப்படுகிறது? உங்கள் நீதியா? ஏன் நீதியா? யாருடைய நீதி? தேவ நீதி வெளிப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, இந்த வசனத்தை பவுல் தானா சொல்றாரா அல்லது வேற எங்க இருந்தா சொல்றாரா? அவர் சொல்றாரு எழுதியிருக்கிறபடி. எழுதியிருக்கிறபடி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அவர் வேற இடத்துல இருந்து சொல்றாரு. அதாவது பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் எடுத்து ஆளுகிறார். ஏதோ புதுவிதமான கருத்தை பவுல் புகுத்தவில்லை. மாறாக அவர் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி ஒருவரிடம் இருந்து அதை வாங்கி ரோமர் நிருபம், கலாத்தியர் மற்றும் எபிரேயர் நிருபங்களிலே மற்ற 3 இடங்களில், புதிய ஏற்பாட்டில் 3 இடங்களில் அவர் எழுதுகிறார். சரிங்களா? ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38 ஆகிய இடங்களில் இதே வாக்கியத்தை வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். லூத்தர் பவுலிடமிருந்து வாங்கினார், சரிதானே? பவுல் எங்கிருந்து வாங்குறாரு? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்கதரிசியான ஆபகூக்கிடமிருந்து உள்வாங்கின புரட்சிகரமான வசனம்தான் இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனம். படிக்கலாமா? எடுங்க ஆபகூக் புஸ்தகத்துக்கு கவனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சத்தியம் 4 திசைகளுக்கும் செல்ல வேண்டும் என்பதனால்தான் 4 தரம் வேதாமத்தில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ன அர்த்தம்? இதை நாம் புரிந்து கொள்ள யாரிடம் செல்ல வேண்டும்? லூத்தரிடமா? லூத்தர்கிட்ட போகணுமா அல்லது பவுல்கிட்ட போகணுமா? முதல்ல சொன்னவர் யாரு? முதல் முறையாக எழுதிய ஆபகூக்கிடமா?
மூல ஆசிரியரும் முழு முதல் ஆசிரியருமான ஆவியானவர் மூலமாக பிரபலமற்ற அந்த சின்ன தீர்க்கதரிசியான ஆபகுக்கிடமே நாம் செல்ல வேண்டும். அன்பானவர்களே, ஆபகுக் புஸ்தகத்தை திருப்பி கொண்டீர்களா? வசனம் ஸ்க்ரீன்லேயே வரணும். வசனத்தை பார்த்துக்கிட்டே பைபிளை திறக்காம விட்டுறாதீங்க. தயவுசெய்து பைபிளை திறங்க. என்னை சுற்றி என்னதான் நடக்கிறது என்பதை அறிய தேவன் மீது மிகப்பெரிய வருத்தத்துடன் இருந்தார் ஆபகுக். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா? ஆபகுக் புத்தகம் 1ஆம் அதிகாரம். அது ஒரு சின்ன புஸ்தகம், 3 அதிகாரங்கள் மட்டுமே அந்த புத்தகத்தில் இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்போம். ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன ஆண்டவரே? நான் அக்கிரமமெல்லாம் தீய காரியங்கள் எல்லாம் என் கண் முன்னாடி நடக்குதே ஆண்டவரே. கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. வழக்கு வாது, வாதுன்னா வாதைன்னா வாதை கிடையாது, வாது தான் வாதை என்று எழுதியிருக்கிறது. வாதுன்னா வாக்குவாதம், சண்டை. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த முதல் 4 வசனங்கள்ல ஆபகுக் என்ன சொல்றாருன்னா, தேவனே, இப்படியெல்லாம் நடக்குதே, துன்மார்க்கர்கள் நீதிமான்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, தேசத்திலே அநியாயம், அக்கிரமம், அநீதி எல்லாம் நடக்கிறதே. எந்த தேசத்தில்? எருசலேம்ல. நீர் எங்கே இருக்கிறீர்? என்ன பண்றீங்க ஆண்டவரே? நீங்க எங்க இருக்கிறீங்க என்று ஆவேசத்துடன் கேட்கிறார் ஆபகுக். 5ஆம் வசனம் முதல் கவனித்தால் 5லிருந்து 11 வரைக்கும் தேவன் பேசுகிறார். இப்ப ஆண்டவர் பேசுறார். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இதோ, நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். யார் ஆண்டவர் சொல்றாரு? பாபிலோனியர்களை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். எருசலேமுக்கு எதிராக அவர்கள் வருவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவருடைய நியாயமும் அவருடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். அவருடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமாயிருக்கும். அவருடைய குதிரை வீரர் பரவுவார்கள். அவருடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள். இறக்கி தீவிரிக்கிற கழுகுகளைப் போல் பறந்து வருவார்கள். ஆண்டவர் குதிரைகளை சொல்றாரு, ஓநாய்களை சொல்றாரு, கழுகுகளை சொல்றாரு. இந்த மாதிரி அவங்க தீவிரமா இருப்பாங்க பாபிலோனியர்கள். 9ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் சுவரச் செய்யும் கீழ்காற்றை போல் இருக்கும். அதை வற்றி போக பண்ணும் கீழ்காற்றை போல் இருக்கும். அவர்கள் மணலத்தனை ஜனங்களை சிறைபிடித்து சேர்ப்பார்கள். உங்களெல்லாம் சிறைபிடிச்சிட்டு போயிடுவாங்க இஸ்ரவேல் ஜனங்களே. அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள், கேலி பண்ணுவார்கள். அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாயிருப்பார்கள். அவர்கள் அரண்களை எல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அவைகளை பிடிப்பார்கள். வசனம் 11. அப்பொழுது அவனுடைய மனம் மாற அவன் தன் பலன் தன் தேவனாலே உண்டானது என்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளி ஆவான். இப்படி பாபிலோனியர்களை கொண்டு வந்து உங்களை நியாயம் தீர்ப்பேன். இந்த 11 வசனங்கள் வரைக்கும் படித்தோன்னா, முதல் 4 வசனத்தில் ஆபகுக்கு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அடுத்த 7 வசனங்களில் ஆண்டவர் ஆபகுக்கு பதில் சொல்கிறாரு. என்ன பதில் சொன்னார்? ஓகே ஆபகுக், ஒன்றும் கவலைப்படாத, நான் இறங்கி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? மாறாக நிலைமை இன்னும் மோசமாக தான் போகின்றார். அப்படி தானே?
நிலைமை இன்னும் மோசமாகத்தான் மாறும் என்று தேவன் கூறினார். இதை கேட்டவொன்னே ஆபுவுக்கு என்ன இருக்கும்? ஆபுவுக்கு அப்படியே தலை சுற்றி இருக்கும். ஐயோ ஆண்டவரே, இப்படி இந்த புறஜாதியார் வந்து கொடுமை செய்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆனால் இந்த கொடுமை இன்னும் பயங்கரமாகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. ஆபகுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. வசனங்கள் 12 to 17 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது வாசிக்கலாமா? கர்த்தாவே, நீர் பூர்வகாலம் முதல் என் தேவனும், இப்போ ஆபகுக்கு பேசுகிறார், என் தேவனும் என் பரிசுத்தமானவர் அல்லவா, நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை பாபிலோனியர்களை வைத்தீர், கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். எங்களை தண்டிப்பதற்கு யாரை நியமித்திருக்கிறீர்? பாபிலோனியர்களை நியமித்திருக்கிறீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. கண்ணன் அப்படின்னா எனக்கு கர்த்தர் தான் ஞாபகம் வருவார், வேற கண்ணனை நினைச்சிடக்கூடாது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? ஏன் ஆண்டவரே இந்த துரோகிகளை கொண்டாந்து எங்களை தண்டிக்கிறீங்க அப்படின்னா இவன் எவ்வளோ பெரிய துரோகியாக மாறி இருப்பான்னு யோசித்து பாருங்க. வழங்குதா உங்களுக்கு? பிரஜாதியாரை கொண்டு வந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிக்கிறார், சிறைபிடிக்கிறார் என்று சொன்னால் அப்போ இவங்க பயங்கரமான துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். உண்மைதானே? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாக இருக்கிறது என்ன? ஆண்டவரே, பாபிலோனியர்கள் வந்து எங்களை தண்டிக்கிறாங்களே, நீர் இப்படி வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறீங்களே. 14 மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனவற்றிற்கும் சமானமாக்குகிறது என்ன? எங்களை அவன் அந்த புறஜாதி மக்கள் வந்து எங்களை மீன் மாதிரி தவளை மாதிரி இப்படி சாதாரண பிராணிகள் மாதிரி எங்களை நடத்துகிறாங்களே. அவர்கள் எல்லாரையும் தூண்டிலினால் இழுத்து கொள்ளுகிறான், அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் பரியிலே சேர்த்து கொள்ளுகிறான், அதனால் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். எங்களெல்லாம் இப்படி சிறைப்பிடித்து அவன் சந்தோஷப்படணுமா பாபிலோனியர்கள்? ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசிகரம் உள்ளதும் ஆயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபங்காட்டுகிறான். இவங்களாம் என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்? அவன் தெய்வத்துக்கு, அஞ்ஞான தெய்வத்துக்கு அவன் பலி செலுத்துகிறான். இதற்காக அவன் தன் வலையை இழுத்து அதில் உள்ளவைகளை கொட்டி கொண்டு இருந்து இரக்கமில்லாமல் ஜாதிகளை எப்போதும் கொன்று போட வேண்டுமோ? இப்படி இரக்கமில்லாமல் அவர்கள் செயல்பட வேண்டுமா ஆண்டவரே? இப்போ இந்த வசனங்கள் படிக்கும் பொழுது தேவனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம் நடப்பதாக தெரிகிறது. அதனால தான் இந்த வசனம், இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படிங்க ஆரம்பிக்குது? பாரம்னு ஆரம்பிக்குது. இந்த தீர்க்கதரிசி உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம், இந்த பாரத்தை என்னால் தாங்கக்கூடாது ஆண்டவரே என்று ஆதங்கத்தை, ஆவேசத்தை, ஆக்ரோஷத்தை கொட்டுகிறார் ஆபகுக் தீர்க்கதரிசி. நீதிமான்களை அநீதிமான்கள், அதாவது இஸ்ரவேலரை பாபிலோனியர் சூழ்ந்து கொள்ளும் போது, பாபிலோன் எருசலேமை சூறையாடும் போது நீதியுள்ள தேவனும் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனுமாகிய நீர் சும்மா இருப்பீரோ என்று கொதித்து கொந்தளித்து கொப்பளிக்கிறார் ஆபகுக். இரண்டாம் அதிகாரம் 1 வசனம். நான் ஆபகுக் சொல்றாரு, என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். இப்படி ஆண்டவர்கிட்ட ஆபகுக் ஆவேசமாக பேசிட்டு, என் விண்ணப்பத்தை நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் என்ன சொல்றார் பார்ப்போம் என்று பதிலுக்காக காத்திருக்கிறார் தீர்க்கதரிசி. இப்படி ஆண்டவர்கிட்ட இந்த தீர்க்கதரிசி கேள்வி கேட்டது நிமித்தம் தேவன் தீர்க்கதரிசியை கொண்டு போட்டு விடுவாரா? அல்லது தேவன் தமது ஊழியக்காரர் மீது வெறுப்படைந்து விட்டாரா? தேவன் இப்பொழுது பதில் சொல்லுகிறார். 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையும். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. அப்போ கேள்வி கேட்டல,
உனக்கு நான் பதில் சொல்றேன். தரிசனத்தை நீ என்ன பண்ண? எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டு மாதிரி, ஒரு விளம்பர பலகை மாதிரி வரை அப்படின்னு ஆண்டு சொல்றாரா? எழுதி வைன்றார். மூணாவது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஆண்டவர் ஏன் பாபிலோனியர்களை அழைச்சிட்டு வர்றீங்க அப்படின்னு. இவர் கேள்வி கேட்டால் ஆண்டவர் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்படி தானே? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். சரிங்களா? தானியேலும் அப்படித்தான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். ஆண்டு 2003 ராப்பகல்னாரு, அதெல்லாம் பின்னாடி நடக்கும் அப்படின்னு படித்தோம்ல. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் பதில் சொல்கிறார். 4ஆம் வசனம். 4ஆம் வசனம் தான் நமது மைய வசனம், தியான வசனம். நம்ம ஆரம்பிக்கிற இந்த தொடருக்கான ஆரம்ப வசனம். அந்த 4 இடங்களில் முதல் முறை எங்கே தான் இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே யார்? பாபிலோனியர்கள் அகங்காரமாக வந்து அழிக்கிறார்கள். அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு ஆண்டவர் பதில் சொல்றார். அன்பானவர்களே, ஆபகுக் தீர்க்கதரிசியின் ஆதங்கத்துக்கு காரணம் என்ன? தேவன் உண்மையற்றவராய் இருக்கிறாரோ? அவருடைய ஜனங்களை இப்படி அந்நியரிடத்துல, புறஜாதிகள் இடத்துல, நம்மை காட்டிலும் கொடிய துன்மார்க்கர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டாரே, இந்த ஆண்டவர் உண்மை உள்ளவரா? நீர் கடவுள் தானா? எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர் அல்லவா? ஏன் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இத்தனை தீமைகள்? ஒருவேளை நான் கடவுளா இருந்திருந்தா நான் ஏதாவது 4 நல்லதை செய்திருப்பேன். ஆண்டவரே நீர் என்ன செய்கிறீர் என்று தானே நாம் சொல்லாமல் சொல்கிறோம். இவரெல்லாம் ஆண்டவரா? நான் இவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுறேனே, இவருக்கு நான் இப்படி உண்மையாக இருக்கிறேனே, நான் ஆண்டவருடைய ஓய்வு நாளை ஆசரிக்கிறேனே, தசமமாக கொடுக்குறேனே, ஊழியம் செய்கிறேனே, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? எவ்வளோ பெரிய பக்திமான் அவர், எவ்வளோ பெரிய பரிசுத்தமான் அவர். அந்த அம்மா எவ்வளோ உத்தமமான விசுவாசி, பாக்கியவதி, பரிசுத்தமாட்டி. அந்த தாயார் எவ்வளோ ஊழியம் செஞ்சாங்க. ஏன் அந்த அம்மாவுக்கு அந்த வியாதி வந்துச்சு? ஏன் அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சு? 2 பிள்ளைகளை தவிக்க விட்டு தேவன் அந்த தகப்பனை, தாயை எடுத்துக்கொண்டு விட்டாரே. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, சுனிதிமா போட்டிருந்தாங்க, கவனிச்சிங்களான்னு தெரில. பார்த்தீங்களா? ஒரு ஊழியக்காரர், அவருடைய மனைவி, 3 பிள்ளைகள் ட்ரிப்ளெட்ஸ், 2 பிள்ளை மாதிரி 3 ஒன்றா பிறந்த பிள்ளைங்க. பைக்கில் போனாங்களாம், ஆக்சிடெண்ட்டில் மனைவி என்ன செஞ்சுட்டாங்க? இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஜோம் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது, உள்ளே சொல்கிறதையும் கவனிக்கிறதே கிடையாது. அறிவிப்புகளை, உள்ளே வரக்கூடிய அறிவிப்புகளையும் வாட்ஸ்அப்லையும் கவனிக்கிறோமா எனக்கு தெரியல. அன்பானவர்களே, அப்போ ஒரு ஊழியக்காரர் ஏன் அவர் குடும்பத்தில் இப்படி ஆச்சு? என்ன கடவுள் அவர்? தேவன் தமது கடமையில் தவறிவிட்டார் என்று ஆபகுக் போல் நாமும் நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறோம்ல. என்ன இந்த ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், இப்படிலாம் ஆயிடுச்சு, இனிமேல் நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன். இப்படி ஆபகுக் போல ஆதங்கத்தோடு ஆண்டவரிடத்தில் இருக்கிற உறவை அறுத்து கொண்டு வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கணும்ல? நம்ம மத்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. துன்மார்க்கர், தேவனை அறியாதவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களே, ஏன் எனக்கு இப்படி? கேட்டிருக்குமா இல்லையா என்று ஆபகுக்கும் அங்கலாய்த்தார். அன்பானவர்களே, இந்த அங்கலாய்ப்பு காலங்காலமாக இருக்கிற அங்கலாய்ப்பு தான். அப்படி அங்கலாய்க்கிற ஆபகுக்கும், அங்கலாய்த்த ஆபகுக்கும், இன்றும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நமக்கும் தேவன் கொடுக்கும் பதில்தான் ஆபகுக் 2ஆம் அதிகாரம்
2, 3, 4 வசனங்கள். ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறாரு? ஆபகுக், நான் ஒரு தரிசனத்தை உனக்கு காண்பிக்கிறேன். அந்த தரிசனத்தை அல்லது அந்த திட்டத்தை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ அதை எழுதி வை. நான் சொல்றேன், எழுதி வை. அது நிறைவேறும் வரை, அந்த தரிசனம் குறித்த காலத்தில் நிறைவேறும், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதிப்பதில்லை, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அந்த தரிசனம் நிறைவேறும் வரை நீதிமான்கள் விசுவாசத்தினால் பிழைக்க வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? நீதிமான்கள் விசுவாசத்தினால் உயிர் வாழ வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப கேள்வி, என்ன விசுவாசம்? என் விசுவாசமா அல்லது இயேசுவின் விசுவாசமா? நீங்க வசனத்தை கவனிச்சீங்கன்னா ஆபூக்கு 2 அதிகாரம் 4 வசனம் பாருங்களேன். இந்த வசனம் சொல்லுது, எப்படி அந்த வசனம் சொல்லுது? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இங்கிலீஷ்ல இருக்கு, the just shall live by his faith. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் மற்ற 3 இடங்களில் புதிய ஏற்பாட்டில் படிச்சிங்கன்னா, ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38, இந்த 3 இடங்களில் படிச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படி தான் இருக்கும். விளங்குதா? ஆபூக்கில் மட்டும்தான் தன் அப்படின்னு இருக்கும். ஆங்கில பைபிள்லையும் படிச்சிங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இங்கிலீஷில் இங்கே ஹிஸ் ஃபெய்த்ன்னு இருக்கான் ஆபூக்கில். மற்ற 3 இடங்கள்லையும் கிங் ஜேம்ஸ் பைபிளில் படிச்சிங்கன்னா the just shall live by faith அப்படி தான் இருக்கும். இப்போ விசுவாசத்தினாலே நீதிமான்கள் தங்கள் விசுவாசத்தினாலே பிழைப்பார்கள் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கு. அப்படி தானே? ஆபூக்கு 2:4 என் விசுவாசத்தினால் நான் பிழைத்து விடுவேனா? சரியான அர்த்தம் என்ன? நம்முடைய திருச்சபையில் சிக்வே டான்ஸ்டாட் என்ற ஒரு வேத அறிஞர் ரோமர் புத்தகத்துக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார். பால் அமங் த ஈகாலஜிஸ்ட்ஸ் என்ற புத்தகத்தில் அவர் சொல்றாரு, neither the Hebrew Bible nor the Septuagint supports the translation the righteous live by their faith. ஆபூக்கு 2:4 குறித்திருக்கிறார். எபிரேய வேதாகமமும் கிரேக்க மொழியில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடும் விசுவாசத்தினால், தங்கள் விசுவாசத்தினால், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லவில்லை. சரிங்களா? மூல பாஷையில் அப்படி இல்லையா? ஆர் த வேர்டிங் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரீம் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் இன்டு இங்கிலீஷ். இன்னைக்கு நிறைய ஆங்கில வேதாகமங்கள் வந்திருக்குல்ல, அதில் நீங்கள் அப்படித்தான் இருக்குது, தன் விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதுவும் சரியில்லை. ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், நிறைய பிழையான மொழிபெயர்ப்புகளும் இன்னைக்கு ஆங்கிலத்தில் நிறைய இருக்கு. அதான் அவர் எழுதுறார். Indeed, the choice of wording in most translations of Habakkuk betrays the translator's desire to put words into Habakkuk's mouth that will fit what the same translators assume Paul to be saying when he quotes the Old Testament prophet in Romans. தமிழில் சொல்லிடுறேன், என்ன அர்த்தம்னா, அதாவது ஆபகுக் சொல்லாததை பவுல் சொல்லுகிற மாதிரி இன்னைக்கு அநேகர் புரியும்படி தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள், அல்லது ஆங்கிலத்தில் கூட கொண்டாந்துருக்காங்க. எப்படி கொண்டாந்துருக்காங்க? தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், நீதிமான்கள் தங்கள் விசுவாசத்தினாலே பிழைப்பார்கள் அப்படின்ற அர்த்தத்தில் இன்றைக்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்படித்தான் நிறைய மொழிபெயர்ப்புகள்லையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி அல்ல என்று இந்த வேத அறிஞர் சொல்றார். பெரும்பான்மையான நவீன வேதாகம மொழிபெயர்ப்புகள் தவறானவை என்பது நமக்கு தெரியும். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று அல்ல, மாறாக என் விசுவாசத்தினால், தேவன் சொல்றாரு, என் விசுவாசத்தினால், இயேசுவின் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதே மிகச் சரியான மொழிபெயர்ப்பு ஆகும். தேவன் உண்மையற்றவரோ நீதியற்றவரோ என்று எண்ணி ஆபகுக்கு வாதாடினார். சரிதானே? உங்களுக்கு நான் சொன்னேன். ஆனால் தேவன் உண்மையுள்ளவர், God is faithful என்பது தரிசனத்தின் முடிவிலே விளங்கும் என்பதுவே ஆபகுக்கிற்கு தேவன் கொடுத்த செய்தி.
நமக்கும் அதுவே அவசரமான செய்தி. நம்மை சுற்றி நாம் காணும் எல்லா தீமைக்கும் எல்லா கொடுமைக்கும் ஆச்சரியமான பதில், ஒரே பதில். யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Christ is the answer for all the questions, for all the troubles, for all the doubts we have. நமக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும், பாடுகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், சந்தேகங்களுக்கும், துன்பங்களுக்கும் ஒரே பதில் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். தேவன் இறங்கி வந்து எல்லா அநியாயத்தையும் எல்லா அநியாயக்காரரையும் அடித்து நொறுக்கி ஸ்பைடர்மேன், சக்திமான், ஜேம்ஸ் பாண்ட் போல முடிவில் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? அப்படிதான் நினைக்கிறோம். எனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு, ஆண்டவர் இறங்கி வந்து உடனே டமார்னு எல்லாம் சரி பண்ணிடணும் என்று நினைக்கிறோம் அல்லவா? அன்பானவர்களே, அது சுவிசேஷம் அல்ல. தட் இஸ் நாட் த காஸ்பல். பேதுரு என்ன பண்ணா? கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு ரோம படை வீரர்கள் உள்ள வந்தாங்க, தீப்பந்தங்களோடு. யூதாஸ் வந்தான், முத்தம் கொடுத்தான், காட்டி கொடுத்தான். உடனே என்ன செய்தான்? பேதுரு ஒரு பட்டயம் ஒளிச்சு வச்சிருந்தான். அப்படிதானே? கத்தி ரெடியா வச்சிருந்தான். இத்தனைக்கு ஊழியமும் செஞ்சிருக்கான். 3.5 வருஷம் பைகள்லாம் துரத்தி இருக்கிறான், பிரசங்கெல்லாம் பண்ணியிருக்கான். பேதுரு கையில் என்ன வச்சிருந்தான்? கத்தி வச்சிருந்தான். மல்குசின் வலது காதை வெட்டினான் அப்படின்னு யோவான் 18:10 வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவே பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலை சாவான். அப்படித்தானே சொன்னாரு? நான் உனக்கு வேற பட்டயம் கொடுத்துருக்கிறேன், நீ வேற பட்டயம் கொண்டாந்துருக்கிற. புரியுதா? உனக்கு நான் சத்தியத்தை கொடுத்துருக்கிறேன், நீ உண்மையிலே ஒரு கத்தியை கொண்டாந்து வச்சிருக்கையப்பா. நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் ஆயிரக்கணக்கான தேவதூதர்களை கீழே இறங்க வைத்து என்னாலும் பழி வாங்க முடியும் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். மத்தேயு 26, மத்தேயு 26 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 52, 53 அப்படி வரிசையா படிங்க. பேதுருவே வன்முறை வழிமுறை அல்ல. பாடத்தில் கூட சகோதரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க, சகோதரி சலோமி. Violence is not the way of God. சில நேரத்தில் நம்ம கூட சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? நான் யாருன்னு தெரியாமல் அவர் பண்ணிட்டு இருக்கிறார், நான் யாருன்னு காட்டுறேன். இல்லை நம்ம விடுற டயலாக் அப்படிதானே? அது சுவிசேஷம் கிடையாது. பேதுருவே வன்முறை வழிமுறை அல்ல என்பதாக இயேசு பதில் கூறினார். போராட்டத்தில் வன்முறை செய்து தற்காலிக வெற்றி பெறுவது பரலோகத்தின் வழிமுறை அல்ல. அது இன்னைக்கு சினிமாவில் எப்படி வேணா இருக்கும், சரிதானே? ஒரு பிரச்சனை நடந்துடும் ஹீரோயினுக்கு, உடனே ஹீரோ எங்கேருந்து வருவார்னு தெரியாது, திடீர்னு பறந்து வந்து ஃபைட் பண்ணுவார், சரிதானே? இப்படி நம்ம எதிர்பார்க்குறோம் ஆண்டவரை சில நேரத்தில். நான் இறங்கி வந்து பாபிலோனியர்களை பந்தாடுவேன் என்று எதிர்பார்த்தாயா ஆபகுக்? நான் கீழே இறங்கி வந்து சிலுவை பாடுகளை படப்போகிறேன். அதுவே தரிசனம் என்பதை இயேசு தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தினார். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இப்படிலாம் நடக்குது ஆண்டவரேன்னு ஒரு ஆதங்கத்தில் ஆபகுக் கேள்வி கேட்டாரு. ஆபகுக், ஒரு தரிசனம் இருக்கிறது, அது நிறைவேற நாள் செல்லும், முடிவில் விளங்கும். அது வரைக்கும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வரையப்பட்ட அந்த தரிசனம் கல்வாரியில் நிறைவேறியது. கல்வாரியில் எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த தரிசனம் நிறைவேறினதை பார்க்க வேண்டும். யாரும் அதை தவறவிடவே முடியாது. தேவன் உண்மை உள்ளவர் என்பது சிலுவையிலே விளங்கியது. It is proved that God is faithful. Where? On the cross. சிலுவையில் தான் தெரிஞ்சிச்சு தேவன் உண்மை உள்ளவர் என்ற தரிசனம் அங்குதான் நிறைவேறியது. இயேசுவின் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஏனெனில் தீமை, அநீதி, அநியாயம் அனைத்துக்கும் பதில் யாருங்க?
இயேசுதான் பதில். அன்பான தேவ பிள்ளைகளே, பைபிளில் நம்ம எவ்வளவோ சத்தியங்களை படிக்கிறோம். When we learn truths, are we generalizing it or are we personalizing it? சத்தியங்களை படிக்கும் பொழுது இதெல்லாம் பொதுவாக எடுத்துக்கிறோமா, இல்லை என்னுடைய தனிப்பட்ட வாழ்வுக்குரியது என்று நான் எடுத்துக்கொள்கிறேனா? வன்முறைக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு வன்முறை பாபிலோனியர் வழியாக வந்துச்சு. வன்முறைக்கு வானவர் பரலோகத்தின் தேவன் வகுத்த வழி என்ன? என்ன வழி? இவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? அவர் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக மனிதனாக சிலுவையின் மரண பரியந்தம் இறங்கி வந்தார். விளங்குதா உங்களுக்கு? இதுதான் தரிசனம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சாத்தான லூசிஃபரை உடனே டக்குன்னு அழிக்கலை. உண்மைதானே? அப்படி ஆண்டவர் செஞ்சிருந்தாருன்னா அது வன்முறை ஆகியிருக்கும். விளங்குதா உங்களுக்கு? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தை காட்டு. காந்தி தாத்தாவுக்கு புரிஞ்சிருச்சு. காந்தி நோட்டை எப்பொழுதுமே பையில் வச்சிருக்கிற மனுஷங்களுக்கு இன்னும், கிறிஸ்தவங்களுக்கு இன்னும் புரியலை. ரூபா நோட்டை வச்சுருக்கோம்ல, காந்தி நோட்டை நிறைய வச்சுருக்கோம்ல, எப்போ பழி வாங்கலாம், எவனை அடிக்கலாம், எவனை தூக்கலாம், இப்படி தான் நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருக்கு. லூத்தரை போலவே மார்ட்டின் லூத்தர் இந்த சத்தியத்தை கண்டுபிடிக்க இரவும் பகலும் அவர் போராடி ஜெபித்தார். லூத்தரை போலவே ஜான் வெஸ்லியும், மெத்தடிஸ்ட் சபையினுடைய நிறுவனர் ஜான் வெஸ்லியும் இங்கிலாந்தை சேர்ந்தவர், அதே விதமான அனுபவத்தை பெற்றார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்திய வெளிச்சம் ஜான் வெஸ்லிக்கும் கிடைத்தது. அமெரிக்காவில் சில ஆண்டுகள் ஊழியம் செஞ்சுட்டு போதகராக இருக்கிறார் ஜான் வெஸ்லி. இங்கிலாந்திலிருந்து அமெரிக்கா போய் அங்கே சில ஆண்டுகள் ஊழியம் செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணாராம், கப்பல் பயணத்தில் இருக்கும் பொழுது, கப்பலில் தான் அந்த காலத்தில் போகணும், கப்பல் பயணத்தில் இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு புயல் கடலில் ஏற்பட்டது. அந்த புயலில் பார்த்தீங்கன்னா ஜான் வெஸ்லி இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து நடுங்கிட்டாங்க. ஆனால் அந்த கப்பலில் ஒரு கூட்டம் இருந்துச்சான், ஒரு கிறிஸ்தவ கூட்டம், மொரேவியன்ஸ் என்ற கூட்டம். மொரேவியர்கள், ஜெர்மனியை சேர்ந்தவர்கள், மொரேவியன்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது, புயல் பயங்கரமாக அடிக்குது. இவங்களை பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தாங்களாம், ஒரு பயம் கிடையாது. விசுவாசிக்கிறவன் பதறான் நம்ம சொல்லுவோம், அவ்வளோதான். பதற்றம், பதறுவோம், கதறுவோம், உதறுவோம். உண்மைதானே? நம்ம எல்லாருமே நம்ம எல்லாம் வாயில் சொல்கிறது அவ்வளோதான். இன்னும் இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்திய வெளிச்சத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை, புரிஞ்சிக்க முயற்சிக்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த ஜான் வெஸ்லி பார்க்குறாரு, இந்த கப்பலில் இந்த மொரேவியன்ஸ் எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு பயம் இல்லையே. அவங்க பாட்டு பாடிட்டு ஜோம் பண்ணிட்டு தைரியமாக இருந்தாங்களாம். அப்புறம் அந்த சம்பவத்தில் தப்பிச்சார், லண்டனுக்கு வந்தார் ஜான் வெஸ்லி. இந்த மொரேவியர்கள் அந்த கப்பலில் வந்தாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஜபக்கூட்டம் வச்சுருந்தாங்க. அந்த ஜபக்கூட்டத்திற்கு ஜான் வெஸ்லி போயிருந்தார். அந்த ஜபக்கூட்டத்தில் மார்ட்டின் லூத்தர் ரோமர் நிருபத்துக்கு எழுதின அந்த விளக்க உரை, ரோமர் 16 அதிகாரங்கள், அதற்கான விளக்க உரையை அதில் வாசித்தாங்களாம். அதை வாசிக்கும் பொழுது ஜான் வெஸ்லி அதை கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த விளக்குரையை கேட்கும் பொழுது வெஸ்லி தன்னை தேவனிடம் மறுபடியுமாக ஒப்பு கொடுத்தார். இத்தனைக்கு ஊழியக்காரர். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் என்ன எழுதுறாருன்னா, அதை பற்றி எலன் ஒயிட் எழுதுறாங்க, கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்தில் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க தெரியுமா? அந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த ஜான் வெஸ்லி அந்த ரோமர் விளக்கத்திற்கான அந்த விளக்க உரையை, ரோமர் புத்தகத்திற்கான விளக்கத்தை கேட்க கேட்க மை ஹார்ட் strangely was warmed within me, என்னுடைய இருதயம் எனக்குள்ளாக அனல் கொண்டது. அவர் சொல்றாரு, கிறிஸ்துவானவர் மூலமாகத்தான் ரட்சிப்பு,
கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நான் கண்டுகொண்டேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தின் அர்த்தத்தை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் வாழ்க்கையில் ஒரு ரீகன்வர்ஷன், மறுபடியும் ஒரு பெரிய மனமாற்றம் அவர் வாழ்க்கையில் உண்டானதாம். கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்தில் பக்கம் 255 நாம் இதை வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில். பாருங்களேன், கிறிஸ்துவை அந்த ஊழியக்காரன் அப்பதான் இங்கிலாந்தில் ஊழியம் செஞ்சுட்டாரு, அமெரிக்காவில் ஊழியம் செஞ்சுட்டாரு, பயங்கரமான விபத்தையும் தாண்டி வந்துட்டாரு. இப்போதான் அவர் உணர்ந்தாராம், கிறிஸ்து மாத்திரமே என்னை ரட்சிக்க முடியும், அவருடைய மரணம் எனக்காகத்தான் அப்படின்னு உணர்ந்து தன்னை ஒப்பு கொடுத்து இயேசுவின் விசுவாசத்தினால் நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்பதை அவர் உணர்ந்தார். ஆவிக்குரிய காரியங்களை பெரும்பாலும் பொதுவானதாகவே நாம் பார்க்கிறோம். இயேசு மரித்தார், ஆனால் உலகத்தில் எல்லாருக்கும் மரித்தார், அவ்வளோதான். என் பாவங்களை அவர் சுமந்தார், எனக்காக அவர் மரித்தார் என்று தனித்துவப்படுத்தி எனக்காக என்று பார்க்க நாம் என்ன செய்கிறோம்? தவறி விடுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் த காஸ்பல்? சுவிசேஷத்தின் சூத்திரம் என்ன? எபேசியர் 2 அதிகாரம் வாங்களேன், பைபிளை தரங்க. எபேசியர் 2 அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். எபேசியர் புத்தகத்தில் 2 அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களை வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எது? அந்த விசுவாசம் தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ரோமர் நிருபத்தை படித்தார் மார்ட்டின் லூத்தர், கலாத்தியரை படித்தார். ஏனென்றால் அவர் கத்தோலிக்க துறவி. கிரியைகளினால் நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இதெல்லாம் செஞ்சாதான் கல்யாணம் பண்ணக்கூடாது, துறவியாக இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் தான் எனக்கு ரட்சிப்பு என்று கத்தோலிக்கம் அந்த நாட்களிலே போதித்து வந்தது. இன்னைக்கும் அப்படித்தான் போதிக்குது. அதில் பிறந்து வளர்ந்து பாதிரியராக படித்து வேலையும் செய்தவர் மார்ட்டின் லூத்தர். அவருக்கு புரிஞ்சிச்சு, அந்த பிலாத்துவின் படிக்கட்டுகள் 28 படிக்கட்டுகளில் அவர் மேலே ஏறி அப்படி நடந்து போய் போப்புவை சந்தித்து அவர் காலில் விழுந்து பாவ மன்னிப்பு வாங்குவதற்காக போய்கொண்டது சமயத்தில் அந்த படிக்கட்டுகளில் அவர் முழங்கால் படியிட்டு ஏறும் பொழுதுதான் அவருக்கு ஒரு தெய்வீக அசரீரி கேட்டது. என்ன கேட்டுச்சு? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த படிக்கட்டிலிருந்து அப்படியே பாதியிலே இறங்கி வந்துட்டார் மார்ட்டின் லூத்தர். விளங்குதா உங்களுக்கு? கிரியைகளினால் ரட்சிப்பு கிடையாது, விசுவாசத்தினால் ரட்சிப்பு என்று அவர் உணர்ந்து கொண்டார். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய புரட்சி கிறிஸ்தவம் உருவாயிற்று. அப்போ எபேசியர் 2 படிக்கிறோம், விசுவாசம் என்பது தேவனுடைய ஈவு. கலாத்தியர் 5:22 படிச்சிங்கன்னா ஆவியின் கனி எத்தனை? 9. அதில் ஒன்று என்னது? விசுவாசம் வருதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், விசுவாசம் இருக்குல்ல? விசுவாசம் அது ஆவியின் கனி. விசுவாசம் தேவனுடைய ஈவு. எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும். யார் தான் துவக்கிறார்? நமக்குள்ள இயேசு தான் துவக்கிறார். எபிரேயர் 12:1. அன்பானவர்களே, தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை அப்படிலாம் சொல்கிறோம். அப்போ விசுவாசம் மட்டும் ஏன் விசுவாசமா? விசுவாசம் யாருடையது தான்? தேவனுடையது. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை, என் விசுவாசம் என்பது சுவிசேஷத்தின் சூத்திரமா? அல்லது தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய விசுவாசம் என்பது சுவிசேஷத்தின் சூத்திரமா? எது? ரெண்டாவது சொன்னது தான். அன்பானவர்களே, திருமதி எலன் ஒயிட் எழுதுனாங்க, faith that enables us to receive God's gifts is itself a gift. என்ன சொல்றாங்கன்னா, தேவனுடைய ஈவுகளை பெற நம்மை பலப்படுத்துகிற விசுவாசமே ஒரு ஈவு ஆகும். இந்த விசுவாசம் இருக்கேன், இதுவே என்னதானா? faith itself is a gift.
சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், அவர் பெரிய விசுவாசி, அப்படி விசுவாசி, இப்படி விசுவாசின்னுவோம். இந்த விசுவாசம் கூட நமக்கு யார் தாங்க கொடுக்குறா? ஆண்டவர் கொடுக்குற ஈவு. சரிதானே? அப்போ இதில் பெருமை பாராட்டுறதுக்கு என்ன கிடையாது. நான் எத்தனை வருஷம் விசுவாசி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த விசுவாசம் யார் தான் கொடுக்குறா? ஆண்டவர் தான் கொடுக்குறார். நான் எத்தனை வருஷம் விசுவாசி சொன்னாலே போச்சுங்க, விசுவாசம் போச்சு. Faith that enables us to receive God's gifts is itself a gift. Education பக்கம் 253 வாசிக்கிறோம். அந்த விசுவாசமே ஈவு தான். நமக்கு இருக்கிற அந்த விசுவாசமே ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட்டுங்க. இன்னைக்கு நான் விசுவாசியாக இருக்கிறேன்னா பரலோகம் கொடுத்த பரிசு, அவ்வளோதான். எந்த விசுவாசம்? இப்போ கேள்வி, எந்த விசுவாசம் ஓர் ஈவு? கிறிஸ்துவில் விசுவாசமா, கிறிஸ்துவின் விசுவாசமா? ஃபெய்த் இன் கிரைஸ்ட் ஆர் ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட்? கிறிஸ்துவில் விசுவாசம் என்பது கிறிஸ்துவின் மீது நான் வைக்கிற விசுவாசம். சரிங்களா? கிறிஸ்துவின் விசுவாசம், ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட் என்பது கிறிஸ்து என் மீது, நம் மீது வைக்கிற விசுவாசம். இதை புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சாகணும். என் விசுவாசத்தினாலா தேவனுடைய நீதி என்னுடையதாகிறது? என்னுடைய விசுவாசத்தினால ஏங்க தேவனுடைய நீதி எனக்கு கிடைக்குது? கிடையாது, இல்லவே இல்லை. ஏனென்றால் இயேசு என் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினால்தான் தேவனுடைய நீதி எனக்கு கிடைக்குது. புரியலையா? படிப்பு. ஆபகு தேவனிடம், ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே? உங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்களா இல்லையா ஆண்டவரே என்று கேள்வி கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆமாப்பா நான் இங்கே தான் இருக்கிறேன், என் கிரியைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். எனது உண்மையை, என்னுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், என்னுடைய உண்மையை பற்றிய தரிசனத்தை நான் நிறைவேற்றி முடிக்கும் போது அது வல்லமையாய் ஆச்சரியமாய் நிறைவேற்றப்பட்டதை அனைவரும் காண்பார்கள். ஆண்டவரே எங்கே இருக்கீங்க ஆண்டவரே? என்ன பண்ணுறீங்க? எங்களெல்லாம் அப்படி தவிக்க விடுறீங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? ஆண்டவர் உண்மையற்றவராக இருப்பது போல் நமக்கு தெரிகிறதா? ஆண்டவர் சொல்றாரு, நான் தரிசனத்தை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறேன். என் விசுவாசத்தின், எனது உண்மையின் அடிப்படையில் நீதிமான் பிழைப்பான். The righteous will live by my faithfulness. என்னுடைய உண்மையின்படி, என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நீதிமான் பிழைப்பான். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அதனால தான் பைபிளில் படிக்கிறோம், கிரேட் இஸ் thy faithfulness. புலம்பல் 3:23 படிச்சீங்கன்னா அங்கே புலம்பல்ல எரேமியா சொல்வார், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. விசுவாசம் என்றதற்கு இன்னொரு வார்த்தை உண்மைன்னு கூட சொல்லலாம். சரிதானே? எவ்வளோ உண்மையாக இருக்கிறார், எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறார். உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. கிரேட் இஸ் thy faithfulness. அவருடைய உண்மை, அவருடைய விசுவாசம் தாங்க பெருசு. என் விசுவாசம் அல்லது என் உண்மை என்பதல்ல, இயேசுவின் விசுவாசம், இயேசுவின் உண்மையே பெரியது. பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோன்னா, நான் உண்மையாக இருக்கிறேன்னா, நான் கட்டளை கடைபிடிக்கிறேன்னா, நான் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறேன்னா, நான் நீதியாக நடக்கிறேன்னா, நான் பரிசுத்தத்தில் வளர்றேன்னா, நான் அப்படி இருக்கேனா, நான் அப்படி இருக்கேனா, நான் பைபிள் படித்தேனா, நான் இப்படித்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நம் மீது, சுயத்தின் மீதே மையம் கொண்டு இருக்கிறது. நம்முடைய கிரியைகளையே மையப்படுத்தி கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்துட்டுருக்கிறோம். அது அப்படி அல்ல. கிருபை தேவனுடையது, இரக்கம் தேவனுடையது, வல்லமை தேவனுடையது, அன்பு தேவனுடையது என்றால் விசுவாசமும் யாருடையதுதான்? தேவனுடையதுதான். உண்மை அவருடையது. The punchline is not my faith but God's faith or God's faithfulness. முக்கியமான ஒரு சூத்திரம் என்ன அப்படின்னா, ஏன் விசுவாசம் கிடையாதுங்க, தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய உண்மைத்தன்மை. பைபிளில் படிக்கிறோம் 2 இடத்துல தேவன் அன்பாகவே இருக்கிறார். படிக்கிறோம்ல, 1 யோவான் 4:8, 4:16 படிக்கிறோம். 2 இடத்துல படிக்கிறோம், God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றால் 1 Corinthians 13 அன்பை பற்றிய அதிகாரம். அதில் பார்த்தீங்கன்னா 7 வசனம் 8 வசனம் அப்படி வரிசையாக படிங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு படிக்கிறோம்.
காட் இஸ் லவ். தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும்னா தேவன் சகலத்தையும் விசுவாசிக்கிறவர். வணக்கம். உங்களுக்கு அண்ட சராசரத்திலேயே கிரேட்டஸ்ட் பிலீவர், மிகப்பெரிய விசுவாசி யாருன்னா ஆண்டவர் தான். அன்பு சகலத்தையும் நம்பும். அண்ட சராசரத்திலேயே ஒரு பெரிய நம்பிக்கையை, ஹோப், நம்பிக்கை, எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறவர் யாருன்னா யார் தான்? ஆண்டவர் தான். யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு? யார் மேல விசுவாசம் வச்சிருக்கிறாரு? உங்கள் மீதும் என் மீதும். பிரியமானவர்களே, எப்படிப்பட்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது அல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறக்கூடும் என்பதே தேவனுடைய விசுவாசம். அவர் ஐயோ அவர் ரொம்ப பொல்லாதவருங்க, மோசமானவருங்க அப்படின்னு மனிதர்களை இப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்க்குற பார்வை வேற, நீங்களும் நானும் பார்க்குற பார்வை வேற, தேவன் பார்க்குற பார்வை வேற. இயேசுவின் விசுவாசத்தோடு சக மனிதர்களை பார்க்க நம்மால் முடிகிறதா? விபச்சாரத்தில் ஒரு ஸ்திரீ பிடிபட்டால் அந்த யூதர்கள் எல்லாம் கொண்டாந்து இவளை கல்லறின்னு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார்? ஸ்திரீயே, நீ போகலாம், இனி பாவம் செய்யாது. அப்படித்தானே சொன்னார். இனிமேல் பாவம் செய்யாமல் தேவனின் பிள்ளையாக அவள் இருப்பாள் என்று ஆண்டவர் கண்டார். ஆனால் சுற்றி இருந்தவர்கள் இவள் இருக்கக்கூடாது, இவள் கொல்லப்பட வேண்டும் என்று மற்றவர்கள் கண்டார்கள். புரியுதா உங்களுக்கு? நம்ம பார்வைக்கும் ஆண்டவர் பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கா? இவர் இங்கே இருக்கக்கூடாதுங்க, இவன் என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படி எத்தனை பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்? விசுவாசிக்கலா? நாம் நம்மிடத்தில் இருக்கிறது விசுவாசமா? தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆயினும் அவர் அதிகமாக விரும்புவது, தேவன் அதிகமாக விரும்புவது என்னவென்றால், அவர் நம்மீது விசுவாசம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கணும், சரிதான். ஆனால் அவர் நம்மீது விசுவாசம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பு அல்ல, அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பே பெரியது. நாம் தேவன் மீது வைக்கிற விசுவாசம் அல்ல, அவர் நம்மீது வைத்திருக்கிற விசுவாசமே பெரியது. பாருங்களேன், ஆதாம் ஏவாளை படைச்சார். ஏன் படைச்சாரு? ஏன் படைச்சாரு? இவங்கெல்லாம் தேவ பக்தி உள்ள சந்ததியாக உருவாகி சத்தியத்துக்காக, ஆண்டவருக்காக, ஆண்டோடைய நீதி, ஆண்டோடைய அன்பை நிலைநாட்டும்படி அவர்கள் நிற்பார்கள் அப்படின்னு படைச்சார். சரிதானே? ஆனால் ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்கள். பிரியமானவர்களே, தேவன் மனுக்குலத்தின் மீது ஒரு பெரிய விசுவாசத்தை, நம்பிக்கையை வைத்திருக்கிறார். முடிவாக லூத்தர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்த பொழுது யாரை பார்த்தார் தெரியுமா? இயேசுவையும் அவரது விசுவாசத்தையும் அவரது உண்மை தன்மையுமே மார்ட்டின் லூத்தர் கண்டுபிடித்தார். மார்ட்டின் லூத்தர் கண்டுபிடிச்சது இயேசுவை கண்டுபிடிச்சாருங்க, அவ்வளோதான். சரியா? இயேசு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இயேசு எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? அவர் வந்தார், சிலுவையில் மரிச்சார், போனார், திரும்ப வருவார். we know a doctrinal Jesus. சரிதானே? உபதேச ரீதியான இயேசுவைத்தான் நமக்கு தெரியும். we don't know personal Jesus. தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட நபராக இயேசுவை நான் என்ன செய்யலை, இன்னும் பார்க்கல. ஒரு உபதேச ரீதியான இயேசுவை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். மார்ட்டின் லூத்தர் இயேசுவை கண்டுபிடிச்சார். இயேசுவின் விசுவாசத்தையும் அவருடைய விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதையும் கண்டுபிடித்தான். முடிவு காலத்தின் தேவ ஜனங்கள் நீங்களும் நானும் ஒரு வசனத்தை, கடைசி வசனம், வெளிப்படுத்தல் 14:12 வாங்கலேன். முக்கியமான வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இதை பற்றி பின்னாடி போக படிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 14:12 வாசிக்கிறோம். என்ன சொல்லுது? தேவனுடைய கற்பனைகளையும்
இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் அப்படின்னு அந்த இடத்துல சரியாக மொழிபெயர்க்கலை. இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். இங்கிலீஷில் எப்படி பாருங்க, here is the patience of the saints, here are they that keep the commandments of God and the faith of Jesus. அப்ப எப்படி வாசிக்கும் தெரியுமா தமிழ்ல அந்த வசனத்தை? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் விசுவாசத்தையும் விளங்குதா உங்களுக்கு? அப்படித்தான் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி, ஒரிஜினல் இருக்கிற மாதிரி வாசிக்கணும். இயேசுவின் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். உங்களுக்கு ஆண்டவருடைய கற்பனைகள் இயேசுவின் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசுவின் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சரிங்களா? இதுதானே இயேசுவின் விசுவாசம். இயேசுவானவர் என் மேல மிகப்பெரிய விசுவாசம் வச்சிருக்கிறார். முடிவு காலத்தின் தேவ ஜனங்கள் நீங்களும் நானும் புதிய கண்களுடன் இந்த வசனத்தை நாம் பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 14:12. கடைசி நெருக்கடிகளின் மத்தியிலே தேவ ஜனங்கள் மிகவும் உண்மையாய் நிற்கப் போகிறார்கள் என்பதை விட உண்மையுள்ள தேவனுக்கு அர்ப்பணிப்புடன் கிறிஸ்துவின் கிருபையினால், கிறிஸ்துவின் அன்பினால், கிறிஸ்துவனுடைய நீதியினால், கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தினால் நிற்கப் போகிறார்கள் என்பதே உண்மை. நான் ஆண்டவருக்காக நின்றுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தானே சொன்னாங்க. ஆண்டவர் எங்களுக்கு என்னெல்லாம் சொன்னார் எல்லாம் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க, விழுந்துட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் பேதுரு சொன்னான், ஆண்டவரே எல்லாரும் விட்டு ஓடி போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னான். சரிங்களா? என்றைக்கு நாம் நம்மையே நம்புகிறோமோ, ஏன் விசுவாசத்தை என்னைக்கு நான் பெருசாக நினைக்கிறேனோ அன்னைக்கு நான் எனக்கு வீழ்ச்சி தொடங்குது. புரியுதா உங்களுக்கு? என் விசுவாசமா இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமா? புரியுதா உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளே, இது 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 ஆரம்ப பாடம் தான், அறிமுக பாடம் தான். போக போக இன்னும் உங்களுக்கு ஆழம், தேவனுடைய ஆழங்கள் நமக்கு விளங்கும் என்று கத்திற்குள்ளாக நான் நம்புகிறேன். கலிலியோ, கோப்பர்னிக்கஸ், ரெண்டு பெரிய விஞ்ஞானிகள், ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். அவர்கள் காலத்துக்கு முன்பாக, கலிலியோ, கோப்பர்னிக்கஸ் இவர்கள் காலத்துக்கு முன்பாக சூரியன் பூமியை சுற்றி வருகிறது என்று உலகம் நம்பியது. அது உண்மையா? சூரியன் பூமியை சுற்றி வருகிறது என்று உலகம் நம்பியது. ஆனால் அந்த 2 பேரும் துணிச்சல் மிக்க மனிதர்கள். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பூமி தான் என்ன செய்யுது? சூரியனை சுற்றி வருகிறது. நமக்கு தெரியும்ல, பூமி தன்னை சுற்றினால் ஒரு நாள், சூரியனை சுற்றினால் ஒரு வருஷம், சந்திரனை சுற்றினால் ஒரு மாதம், எல்லாம் தெரியல நமக்கு. இதை இந்த 2 பேரும் தைரியமாக சொன்னாங்க. கத்தோலிக் சபை இப்படி தான் சொன்னா ஆமான்னு தலையாட்டணும். வெள்ளைக்காக்கா தான் சொல்லணும். நீ கருப்பு காக்கான்னு சொன்னீங்கன்னா காலி பண்ணிடுவான் கேத்தலிக் சர்ச். சரிங்களா? அப்போ கத்தோலிக்கத்தினுடைய பிழையான உபதேசங்கள் மத்தியில் இந்த கலிலியோ இதுதான் உண்மைன்னு கலிலியோ, கோப்பர்னிக்கஸ் உண்மையை சொன்னாங்க. கடவுளுக்கு கிருபையில தப்பிச்சிட்டாங்க 2 பேரும். இது பெரிய வரலாறு, சுவாரஸ்யமான வரலாறு. அன்பானவர்களே, என்ன சொல்ல வர அப்படின்னா, நம்முடைய அன்போ, நம்முடைய பக்தியோ, நம்முடைய புண்ணிய கிரியைகளோ, நான் தசமாக கொடுத்தேன், காணி கொடுத்தேன், ஊழியம் செஞ்சேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், சர்ச்சுக்கு அதை வாங்கி வச்சேன், இதை வாங்கி வச்சேன், இதெல்லாம் ஏன் விசுவாசம் என்று நாம் தப்பு கணக்கு போட்டுவிட கூடாது. நமது அன்போ, பக்தியோ, புண்ணிய கிரியையோ பெரியது அல்ல. மாறாக தேவனுடைய விசுவாசமே, தேவனுடைய உண்மையே பெரியதாகும். நான் தேவன் மீது வைக்கிற விசுவாசமே பெரியது என நாம் நினைத்து வந்தோம். நான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் தான் பெருசு அப்படின்னு நினைச்சோம். சூரியன் பூமியை சுத்துது இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்மீது வைக்கிற விசுவாசமே மிகவும் பெரியது. அன்பானவர்களே, தேவன் உங்களை என்னையும் பெருசா நம்பி இருக்கிறாருங்க. என் பிள்ளை ஆண்டவருக்காக, எனக்காக, சத்தியத்துக்காக நிற்பான் அப்படின்னு அவர் என் மேல ஒரு பெரிய விசுவாசம் வச்சிருக்கிறார். நேற்று இரவு ஜீகன் பால்க்கு பற்றி சொன்னேன். ஜீகன் பால், நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு மிஷனரி, நான் ஒரு பிரசங்கியார், ஆகவே நான் ஒரு பாவமும் செய்யக்கூடாது அப்படின்னு
ரொம்ப வைராக்கியமாக இருந்தார். 36 வயசில் செத்து போயிட்டார். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நீங்கள் நல்லா ஆண்டோடைய பிள்ளைகள். ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறார், ஒரு பெரிய விசுவாசம் வச்சுருக்கிறார். ஆண்டோடைய பலத்தினாலே, தேவனுடைய விசுவாசத்தினால் நீங்களும் நானும் பிழைக்க வேண்டும். தேவனுடைய விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். The just shall live by God's faithfulness. இந்த மனதில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவருக்காக ஆண்டோடைய பலத்தினாலே அவருடைய உண்மையின்படி நம் உண்மையாய் நிற்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த பாடங்களை தொடர்ந்து படிக்க நம்முடைய உள்ள கண்களை ஆண்டவர் திறக்க ஒப்படைப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான நாளில் நம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து நாங்கள் நம்மை போற்றி துதித்து பாடி மகிழ்ந்து மையப்படுத்தும்படி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களுக்கு இந்த சிலாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி. இந்த நேரத்திலும் சுகனமாக இருக்கிற ஒவ்வொருவருடைய பாகத்தில் வைக்கிறோம்ப்பா. ஐயா சாரங்கபாணி, சகோதரி விஜயலட்சுமி, இன்னொரு சகோதரி புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலையை தாரும். கர்த்தர் மீது அவர்கள் அன்புள்ளவர்களாக மாற தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். திவ்யாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காயம் ஏற்பட்டிருக்கிற மகளுக்கு நல்ல சுகம் விடுதலையை தாரும். தங்கராஜ் டைட்டஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எலும்பு முறிவினால் சுகமாக இருக்கிற மகனை தொட்டு நல்ல சுகம் விடுதலையை தருவீராக. பிரதர் அந்தோனிதாசுக்கும் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. குழந்தை தங்க பத்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அந்த சிறு குழந்தைக்கு ஆண்டவரை ஏற்பட்டிருக்கிற சக்கரை வியாதியிலிருந்து ஆண்டவர் பூர்ண சுகத்தை தருவீராக. தினேஷ்குமாருக்காக ஜெபிக்கிறோம். மகனுக்கு இருக்கிற மூளை கட்டி அறுவை சிகிச்சையை ஆண்டவர் சுகமாக்கி ஆண்டவரே அவருக்கு எந்த ஒரு சேதம் பாதிப்பு ஏற்படாதபடி அவருக்கு நல்ல விடுதலையை தேவன் தருவீராக. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட நல்ல சத்திய வார்த்தைகளுக்கு நமக்கு நன்றி ராஜா. அருமையான பரம தகப்பனே, மார்ட்டின் லூத்தர் கண்டுபிடித்த அந்த சத்தியத்தை, ஜான் வெஸ்லி கண்டுபிடித்த அந்த சத்தியத்தை, அவர்கள் கண்டுகொண்ட இயேசுவை நாங்களும் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய கிரியைகளினால் நாங்கள் ரட்சிப்பு, நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், அதை செய்தால் இதை செய்தால் பிரமாணங்களை கடைபிடித்தால் பரலோகம் போய்விடலாம் என்றெல்லாம் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் விசுவாசம் அல்ல, இயேசுவின் விசுவாசமே எங்களை ரட்சிக்கும். அது என்ன என்பதை ஆண்டவரே நாங்கள் விளங்கி கொள்ள எங்களுடைய அகக்கண்களை இன்னும் ஆழமாய் கர்த்தர் திறக்க வேண்டும் என்பது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் படித்திருக்கிற இந்த ஆரம்ப பாடம் எங்கள் உள்ளத்திலே பதியட்டும். ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்தும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் எங்கள் எல்லாரும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.